வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 8/6/2026 வைகாசி மாதம் 25ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், எல்லா விஷயங்களும் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாற்றிலும் நீங்கள் நினைத்த காரியங்களை ஜெயித்து கொள்ளுங்கள். யாருக்காகவும் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், இவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று எல்லா விஷயத்திலும் இழுத்து போட்டுக்கொள்வது தேவையற்றது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் அனுகூலங்களும் பெரிய அளவு நம்பிக்கைகளை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலங்களையும் சாந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். உறவுகளுக்குள்ளாக கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தலாம். இழுபறியாக இருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்கள் பொறுமை காப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு மன அழுத்தம் கொள்ளாமல் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஏற்றத்திற்கும் நம்பிக்கைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். மனதில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மையான அமைப்பும், பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபத்தை தவிர்த்து கொள்வதும், உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், புதிய அறிமுகத்தில் வார்த்தைகளுக்கு சங்கடங்களோ கஷ்டங்களோ கூடாமல் பார்த்துக்கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும், தொலைதூரத்திலிருந்து குடும்பத்திற்கு வேண்டிய விஷயங்களை செய்து முடிப்பதில் பேரானந்தமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மையும் சந்தோஷமும் பணவரவும், வழக்குகளில் வெற்றியும், எதிர்பார்த்த நன்மையும், தொழில் ரீதியாக சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோகத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். உறவுகளில்
அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட செல்வாக்குகள் இழுபறியாக இருந்த சிக்கலை போக்கக்கூடிய அமைப்பு. புதிய அறிமுகத்தில் அனுகூலங்கள் தனிப்பட்ட செல்வாக்கை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். உறவு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நன்மைகளும் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோகத்தில் எதிர்பார்க்காத நன்மைகளும் அனுகூலங்களும் காணப்படுவதும் பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அடுத்த 30 நாட்களுக்கு 40 நாட்களுக்கே வைத்து கொண்டாலே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். தைரியமாக அதற்கேற்றவாறு உங்கள் திட்டங்களை வகுத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியம், தேவையில்லாத பதட்டம், எதிரிகள், கூடா நட்பு, சிறிது கவனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பணவரவுக்கெல்லாம் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய இனிமையான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் யோகத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.